ஓகே, பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ், நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், இயேசுக்குள்ளாக இயேசுவை பின்பற்றுவர் நபர்கள். ஓகேவா? நம்ம வந்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பாக்கியவான்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் காய். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளை ஏன் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கலர் ஏன் இந்த சிகப்பு கலரில் கொடுத்துருக்காங்க, இதை கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்கு என்னத்துக்கு வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து என்னத்தினால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். எதையுமே வந்து காரணம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இப்படி கொடுங்க அப்படின்னு வந்து கொடுக்க சொல்லவே இல்லை. அதனால எல்லாமே காரணத்தோட கர்த்தாவாக இருக்கிறபடியால் நம்ம கர்த்தர், அதனால எல்லாமே காரணத்தோட தான் நடந்திருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் பெரிய வந்து ஒரு பாக்கியத்தை இழந்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான், சரியாக 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வர்த்தான வீடியோ இதாக இருக்கும். பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நீங்கள்னாலும் பெரிய பாக்கியவான்களாக இருக்கட்டும். பார்ப்போம். ஓகே, பரிசுத்த வேதாகமம். எது சுத்த வேதாகமம் இல்லை, இது வந்து பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு அசுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தத்துக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தம்ங்கிறது இருதயத்திலிருந்து நம்ம, சுத்தம்ங்கிறது வந்து உடம்பு ஃபுல்ல மட்டும்தான். ஓகேவா? சுத்தம்ங்கிறது என்னது உடம்புக்கு மட்டும்தான். ஆனால் பரிசுத்தம்ங்கிறது உடல் உள்ள ஆன்மீக சமூக எல்லாத்துக்குமே, அதாவது உடலுக்கும் பொருந்தும், ஆவிக்கும் பொருந்தும், ஆத்மாவுக்கும் பொருந்தும். தேவனால் படைக்கப்பட்ட நம்ம எல்லாமே, அதாவது தேவனால் படைக்கப்பட்ட நாம, தேவனோட சாயலில் படைக்கப்பட்ட நாம எல்லாத்துக்குமே பரிசுத்தம்னு பொருந்தும். அந்த மாதிரி பரிசுத்த வேதாகம்னா என்னன்னா, ஆவிக்குள்ளான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கும், உடம்பை நம்ம எப்படி கவனமாக வச்சுக்கிறதுக்கும், ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்றதுக்கும், அதனால தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமம் வந்து நம்மளுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை கொடுத்த இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருப்பு கவரால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து ஃபுல்லாக கருப்பு கவர். ஓகேவா? இந்த கருப்பு கவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் என்ன கருப்புக்கு என்ன கலருக்கு, அந்த கருப்பு கலருக்கு வந்து அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருள் சூழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருப்புக்கு வந்து இருள் தான் சொல்லுவாங்க. இருள்னா பார்த்தீங்கன்னா, இருள் சூழ்ந்த வாழ்க்கைனா பாவமான வாழ்க்கை. இந்த பாவமான வாழ்க்கையை தான் இந்த கவர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாவமான வாழ்க்கைகள். இந்த பாவமான வாழ்க்கை தான் நம்மளை சுற்றி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாளும் வந்து வஞ்சிக்கப்பட்டதுனால இருந்து நம்ம வந்து பாவமான வாழ்க்கையில தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இந்த பாவமான வாழ்க்கையை வந்து ரட்சிக்கத்தக்கதான இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை வந்து கழுவுனுச்சு. ஓகேவா? இந்த பாவமான இருளான வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு விளங்குதா? சுற்றி ரெட்டாக இருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுன்ற ரத்தம். இந்த இயேசப்பாவின் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சுத்திகரிச்சுக்கிறதுக்கு விளங்குதா? பாவமான இருளான வாழ்க்கையில இயேசப்பாவின் ரத்தம் சுத்திகரிக்கிறதுனால நம்ம எப்படி ஆகிட்டோம்? நம்ம இயேசப்பாவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சனால எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாகிட்டோம். விளங்குதா? பரிசுத்தமாகிட்டோம். இப்போ பரிசுத்தமாக இருக்குமா? நம்ம வெள்ளைன்னு இருக்கு, அவளுக்கு எல்லாம் வெள்ளையா இருக்கா? வெள்ளைக்கு அர்த்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கு. வெள்ளைக்கு அர்த்தம்னா பரிசுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தெரியுது தானே? இருளான வாழ்க்கையில ஏசப்பாவின் ரத்தம் கொடுத்து நம்மளை ரட்சித்து கொண்டனால நம்ம எப்படி ஆயிட்டோம்? பரிசுத்தமாக ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பரிசுத்தமான தேவனின் வார்த்தையை நம்ம எந்த நேரம் தக்க வச்சு கொள்றதுக்கு இந்த ஒரு பட்டியை கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பட்டி என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் தான் இதுவும். ஓகேவா? பரிசுத்தமான வார்த்தையை நம்ம தக்க வச்சு கொள்றதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு எந்த நேரமும் நம்ம கூட இருக்கணும். அதனால தான் இந்த பட்டியை வந்து இப்படி வச்சு, இந்த பரிசுத்தமான வார்த்தையை வந்து நம்ம ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இது நம்மளுக்கு உதவிப்படுது. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வேதாகமத்தில் இந்த புக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கே மாட்டீங்க. என்னடா புதுசாக கேட்டு. இல்லை, இதுதான் உண்மை. வேதாகமத்தில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ஆமைன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர் தான். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.